எல்லோருக்கும் வணக்கம். நமது துணைவி, அதாவது நம்ம மனைவியோ இல்லை கணவனோ, அவங்கள வந்து மரியாதையோட அன்போடு நடத்தணும் அப்படிங்கிறக்காக ஒரு நடந்த நிகழ்வு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது ஒரு சைக்காலஜி கிளாஸ். அப்போ வந்து யூஷுவலாக வந்து அங்கே கிளாஸ் தான் நடக்கும். இன்றைக்கி ஆசிரியர் சொல்கிறாங்க, நம்ம எப்போவுமே கிளாஸ் எடுத்து போர் அடிக்குது, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கேம் வந்து நடத்தலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லோரும் ரொம்ப உற்சாகத்தோடு அந்த கேமுக்கு ரெடி ஆகிறாங்க. ஆசிரியர் வந்து அங்கே இருக்கிற ஒரு பெண்மணியை கூப்பிட்டு, நீ இந்த சாக் பீஸ் எடுத்துகிட்டு போய் போர்டில் போயிட்டு உனக்கு பிடித்த 30 பேரை எழுத சொல்கிறாங்க. அந்த பெண்மணியும் அந்த 30 பேரை வரிசையாக எழுதுகிறான். எழுதிய பிறகு சொல்கிறாங்க, உனக்கு ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நினைக்கிற 5 பேரை நீ அழிச்சிரு அப்படிங்கிறாங்க. அந்த பெண்ணும் வந்து தன்னோட கூட வேலை செய்கிறவங்க 5 பேரை வந்து அழிச்சிட்றாங்க. மறுபடியும் ஆசிரியர் வந்து மறுபடியும் 5 பேர் அழியுங்க, உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைன்னு தோன்றவங்களை அழிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அந்த பெண்மணி பக்கத்து வீட்டுக்கார இருக்கிற 5 பேர் வந்து அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்படியே 5 பேராக அழிச்சு லாஸ்ட்டு வந்து 4 பேர் மட்டும்தான். அந்த 4 பேரில் 2 பேரை அழிச்சிட சொல்கிறாங்க. அந்த 2 பேரை வந்து அழியுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்மணியும் அரைமனதோடு வேதனையோடு அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா பேரை வந்து அங்கேருந்து அந்த போர்டில் இருந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ இருப்பது 2 பேர். ஒன்று வந்து கணவரும் மற்றொன்று வந்து மகனும். இப்போ வந்து ஒரு பேரை வந்து அழிக்க சொல்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி வந்து தன்னோட மகன் பேரை வந்து அழிச்சிட்டு கையெல்லாம் ரொம்ப நடுக்கம், அழுகை, அவங்க மனசெல்லாம் ரொம்ப வலி, வேதனை, அழுதுகிட்டே வந்து அவங்க வந்து அந்த பையனோட பேர் அழித்ததுக்கப்புறம் போய் பெஞ்சில் போய் உட்காந்துடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு, இது வந்து ஒரு கேம் இல்லை, இது ஏதோ ஒரு சீரியஸான ஒரு இது தான். அந்த மாதிரி ஆசிரியர் வந்து வாழ்க்கைக்கான ஏதோ ஒரு சீரியஸான விஷயந்தான் அவர் சொல்ல வர்றாருன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுது. இந்த பெண்மணிக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து நான் 2 பேர் இருந்தாங்க, அதில் வந்து நீங்கள் மகன் பேரை வந்து ரிமூவ் பண்ணிங்க, ஏன் உங்கள் கணவர் பேரை வந்து அழிக்கலைன்னு சொல்கிறாங்க. அவர் கேட்குறாரு. அப்போ இந்த பெண்மணி அழுதுட்டு ரொம்ப கையெல்லாம் நடுங்கிற அந்த இதோடு சொல்கிறா, என்னோட பெற்றவங்க வந்து என்னை வந்து எனக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாம் செய்திருக்காங்க, ஓகே. அப்புறம் அந்த ஆசிரியர் கேட்குறாரு, உங்களுக்கு தாய்மைங்கிற அந்த பட்டம் தந்ததும் உங்கள் மகன்தான், உங்களை வளர்த்தி இவ்வளோ நிலைக்கு கொண்டு வந்ததும் உங்கள் பேரண்ட்ஸ் தான், அவங்க பேரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் பேர் ஏன் ரிமூவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு கொஷின். உடனே மனைவி சொல்கிறா, உண்மைதான், என்னை பெற்று வளர்த்தி படிக்க வச்சு என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தவங்க என் பேரண்ட்ஸ் தான், என்னோடய மகன் தாய்மை இது கொடுத்ததும் உண்மைதான். ஆனால் ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் வயதாகும்போது என்னோடய பேரண்ட்ஸ் என்னை விட்டு போயிடுவாங்க. என்னோடய மகன் வந்து தன்னோட படிப்புக்காகவோ அல்லது வந்து தன்னோட வாழ்க்கைக்காகவோ என்னை விட்டு போயிடுவான். ஆனால் என்னோடய கணவன் வந்து கடைசி வரைக்கும் தன்னோட எல்லாமே அர்ப்பணித்து என் கூடவே இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கணவர் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே கிளாஸில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து இவங்களுக்கு கிளாப்ஸ் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுதான் நானும் உங்களுக்கு சொல்ல வரேன். எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா, சில பேர் வந்து தன்னோட தாய்க்கு வேண்டி ஒரே பையனாக இருக்கிற மேக்ஸிமம் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரே மகன் அப்படிங்கிறக்காக அம்மா மேலே இருக்கிற பாசத்தால் தன் மனைவியோ பிள்ளைகளை விட்டு பிரிந்து இருக்கிற நிறையா கணவன்மார்கள் இருக்காங்க. அம்மாக்கே வந்து எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதை இன்னும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, தன்னோட மனைவி பேச்சை கேட்டு பெத்த தாயை அடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் சொல்ல வர்றது, உங்களுக்கு வந்து வாழ்க்கை, அதாவது இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்க உங்கள் பேரண்ட்ஸ். நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற அந்த பிச்சை போட்டது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் தான். அவங்கள வந்து ஒரு நாளைக்கும் மறக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்களா, ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் உங்களை வந்து நம்பி வந்தவங்க வந்து மனைவியோ இல்லை கணவரோ, அவங்க தான் உங்களுக்கு கடைசி வரை இருக்க போகிறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் சர்டன் டைமுக்கு அப்புறம் அவங்க வந்து எல்லாமே உங்களுக்கு செய்ய முடியாது. இப்போ கணவன்மாருக்கு வந்து மனைவி தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதோ இல்லை வந்து சில காலகட்டத்தில் அவங்க மட்டும்தான் சேவை செய்ய முடியும், பேரண்ட்ஸ் வந்து செய்ய முடியாது. அதை நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு கணவனை எந்த ஒரு சபையிலோ இல்லை சொந்த பந்தங்கள் முன்னாடி அவங்களையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி மனைவியை வந்து 4 பேருக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணால் அதுதான் பெருமை அப்படின்னு நினச்சிருக்கிற கணவன்மார்களுக்கும் இது நான் சொல்கிறது. உங்களுக்குள்ளே 1000 சண்டைகள் வரலாம், அது உங்கள் பெட்ரூமுக்குள்ளேயே முடிச்சிருமே தவிர அது வெளியில் வந்தால் அது வந்து சொசைட்டியோட இதாகிரும். அதனால் வந்து சிலவங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கும், இல்லை வந்து அவங்களோட குறைகளை வந்து மறைக்கிறக்க வேண்டி மனைவிகளை துன்புறுத்துறது, 4 பேருக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணுறது,
அப்படிங்கிற இதெல்லாம் செய்யாமல் தன்னை நம்பி வந்த மனைவியை வந்து காலம்பூரா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் யாருக்கு முன்னாடி வந்து அவங்கள வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் நான் இந்த இது சொன்னேன். அவங்க மனைவியோ கணவனோ அவங்கள வந்து மரியாதையோடு அன்போடு நடத்துங்க. நான் வந்து எப்போவுமே வந்து எல்லா ஆண்களும் கெட்டவங்கன்னு சொல்ல வரல, எல்லா பெண்களும் நல்லவங்கன்னு சொல்ல வரல. சில இடங்களில் வந்து பெண்கள் பக்கம் தப்பு இருக்குது, சில இடங்களில் ஆண்கள் பக்கம் தப்பு இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சரி இதுதான் அவள் தானே பண்ணா இல்லை அவன் தானே பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிளாக போனால் நம்ம வாழ்க்கை வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். 3ஆம் மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்குள்ள கேப் கிடைக்காது. அதுக்கு தான் இந்த ஒரு இது நடந்த நிகழ்வு தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம்.